பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. கோலத்திற்குள் புள்ளி போல அவளும் இருப்பாள். கனிவோடு குடும்பம் வாழ தினமும் செய்வாள். பண்பாடு மாறாமல் வாழ்வில் நடப்பாள். சிறு பலனேதும் கருதாமல் சுமையை சுமப்பாள். அடி தாங்கும் இரும்பாக துன்பம் பொறுப்பாள். இடி தாங்கி போல பிறரின் கவலை துடைப்பாள். கண் போன்று கணவனையே எண்ணி வாழ்வாள். குடும்பம் என்னும் கோயிலுக்கு காவல் ஆவாள். புகுந்த வீடு புகுந்த வீடு. இவனுக்கு உன் மாமாவே உடந்தே இருந்தத நீ ஒத்துக்கிறியா? நீ அவனுங்களை ஏதாவது செய்ய போய் அவனுங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் உன் தங்கச்சியோட கதி என்ன? அந்த ராசாத்தியோட கதி என்ன? அம்மாடி, யாரையும் தண்டிக்க இவனை நான் அனுப்பலமா. கொலபாதக செயலை செஞ்சுட்டு தலைமறைவா தெரியறானுங்களே, அவனுங்களை தூண்டி விட்டுட்டு தலை நிமிர்ந்து நிக்கிறானுங்களே, அவனுங்களெல்லாம் கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட போலீஸ்ல ஒப்படைச்சாதாமா தண்டனை வாங்கி தர முடியும். அதுக்காக தாமா அனுப்பினேன். ஓஹோ, இப்ப இவன் கிட்ட போன்ல பேசினே, இவன் என்ன சொன்னா தெரியுமா? ஜெய்க்கு என் மேல சந்தேகம் வந்திருந்தா இந்நேரம் கிராமத்துக்கு கூட ஆளை அனுப்பியிருப்பான். நீங்க வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, சந்தேகப்படுற மாதிரி வீட்டு பக்கம் யாராவது வந்தா உஷாரா இருங்க அப்படின்னு சொன்னானா இல்லையான்னு கேளுங்க. நீங்க பெரிய பாடி பில்டர், எவனாவது ரவுடிங்க வந்தா அடிச்சு துவம்சம் பண்ணிடுவீங்க, பேச்சையும் குழந்தையும் காப்பாத்திடுவீங்க, அப்படித்தானே? நீ துப்பறிற லட்சணம் இதுதானடா? நீ பண்ண காரியத்தினால பேச்சுக்கும் குழந்தைக்கும் ஏதாவது ஆயிருந்தா நீ அந்த ஜெய் அனுஷாவை போலீஸ்ல காட்டி கொடுத்திருந்தாலோ இல்ல அவங்கள கொண்டு இருந்தாலும் கூட உன்னோட இந்த இழப்ப ஈடுகட்டி இருக்க முடியுமாடா? முடியாதுதான்க்கா, முடியாதுதான். நான் செஞ்ச காரியம் முட்டாள்தனமானதான். உங்க சத்தியத்தை மீறினது தப்புதான். பேச்சுக்கு ஏதாவது ஆயிட்டா என்னால அதை ஈடு செய்ய முடியாதுதான். ஆனா நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு மனசு குமுறிக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியலக்கா. எல்லா இழப்பையும் தாங்கிக்கிட்டு போலீஸ் பாத்துப்பாங்கன்னு நம்ம சும்மா தானே இருந்தோம். ஒரு நாள் ராசாத்தி எனக்கு போன் பண்ணா. ஜெயில இருந்து நாகராஜ் அவங்களுக்கு போன் பண்ணி எங்களை கல்யாணம் நடக்காது, நான் முருகனை குத்தி கொன்றுவேன், பரோல வந்து உன் கழுத்துல தாலி கட்டணும்னு மிரட்டினானா. அதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியலக்கா. அன்னைக்கு தேவி மட்டும் குறுக்க வரலனா வயித்துல இருக்கிற குழந்தையோட பேச்ச அந்த இடத்துல செத்து போயிருப்பா. தான் குழந்தையை பறி கொடுத்துட்டு தேவி உயிர் பொழைச்சு வந்ததே தெய்வ செயல்கா. தேவியோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி பழி சுமந்து நிக்கிறீங்களே. உங்க வாழ்க்கையவே அந்த அனுஷா நாசம் பண்ணிட்டா. ஆனாலும் உங்களை விடாம ரத்த கட்டை மாதிரி துரத்திக்கிட்டே இருக்காளே. அவங்க என்ன வேணா செய்யட்டும், நாம பொறுமையா இருப்போம். என்னால இருக்க முடியலக்கா. அன்னைக்கு ஜெய குத்தி கொல்ல போனது போல நான் போயிருக்க கூடாது, அவ்வளவுதானே. ஆனா எவ என்னென்ன வேலை பண்ணான்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கலாம்லக்கா. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்ல. அதுக்காக தாங்க போனேன்.
பேச்சுக்குள்ள மாறி அனுப்புறது அந்த ஜெய் தான்க்கா. அது மட்டும் இல்ல, நேத்து அந்த ஜெய் மாரியோட போன்ல பேசினதை நான் கேட்டேன். ஒரு நாள் ஜெய்க்கு தெரியாம அவன் வீட்டுல இருந்து அவனை ஃபாலோ பண்ண. அந்த ஆளை மட்டும் நீ தப்பிக்க வச்சிருந்த, அவனை வச்சு ஜெய்ய உள்ள தள்ளி இருப்ப. மாறி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு அவன் வாக்குமூலத்தையும் வாங்கிட்டா, அப்புறம் அந்த ஜெய் வெளியே வர முடியாதுக்கா. அக்கா, இப்போது எனக்கு அனுமதி கொடுங்க. எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஆளையும் தலைமறைவா இருக்கிற மாரியையும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். அப்புறம் நீங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கிறேன்க்கா. ப்ளீஸ்க்கா. ராசாத்தியோட அம்மா வந்து சொல்லித்தான் உன்னை பத்தின எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சது. அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. நீ நேத்து ராசாத்தி வீட்டுக்கு போயிட்டு திரும்பினப்போ வேலை முடிச்சு வந்த வள்ளியம்மா உன்னை பார்த்திருக்காங்க. ஒரு பைக்ல வந்த 2 பேர் நீ ராசாத்தி வீட்டுக்கு வந்து போனதும் உன்னை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்களையும் ராசாத்தி அம்மா பார்த்திருக்காங்க. அவங்க நாகராஜ் ஆளுங்கன்னு சொல்றாங்க. நாகராஜோட ஆளுங்கனா அப்ப அவங்க ஜெய்யோட ஆளுங்க தானே? அவங்க இடத்துக்கு வந்தது நீ தானே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனி அவங்க எதையும் செய்வாங்க. இப்ப அவங்களுக்கு ஈட நம்ம போட்டி போட முடியுமா? உன்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப என்னால முடியாது. இல்ல இந்த அக்கா தேவையில்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டீனா நீ தாராளமா போலாம். ஆனா இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதுக்கு தயார்னா நீ தாராளமா போன. அக்கா, இங்க உறவே வேண்டாம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க யாரும் உசுரோட இருக்க மாட்டேங்க்கா. தப்பு பண்ணிட்டேங்க்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இனி எப்பவும் உங்க பேச்சை மீற மாட்டாங்க. சரி, உடனே என் கூட கிளம்பு. உனக்கு தெரிஞ்ச அத்தனையும் வரதராஜன் சார் கிட்ட சொல்லு. மத்தத அவர் பார்த்துப்பாரு. நீ ஒழுங்கா இங்க வந்து பேச்சிக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கணும். கூடிய சீக்கிரம் ராசாத்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி அவளை உன் கூட இங்க அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு சம்மதிக்கிறியா? சரிங்கக்கா. சரி, கிளம்பு. வந்தது வந்துட்டோம். தேவியும் சம்பத்தியும் பார்த்துட்டு போயிடலாம். வரேன் பேச்சு. வரேன். ஏய், இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ற? என் பேரை செல்போன்ல பார்த்தாலே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? சுலபமா நீங்க என் போனை கட் பண்ணிடலாம். ஆனா அவ்வளவு சுலபத்துல நீங்க என்ன வெட்டி விட்டுற முடியாது. துபார்,
நான் நினைச்சனா உன் தலையை வெட்டி எடுக்க முடியும். அப்ப கூட உருவமா இல்லனாலும் அரூபமா வந்து உங்களை நிம்மதி இல்லாம பண்ணிடுவேன். இந்த அணு உங்களை அணு அணுவா சாகடிப்பா. எதுக்கு இப்ப தேவையில்லாத வெட்டி பேச்சு? எதுக்காக போன் பண்ணாத சொல்லு. நான் ஒன்னும் வெட்டி பேச்சு பேச போன் பண்ணல. உங்களை நேர்ல சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் இப்பவே. என்ன போன்ல பேசுறேங்கிற தைரியமா? எனக்கெல்லாம் உத்தரவு போடுறதுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளு. இது பார், என்ன சந்திக்கணும்னா யாரா இருந்தாலும் அவங்க நேர்ல வந்துதான் என்ன பார்க்கணும். அதுவும் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான். கொடுக்காதவங்க கிட்ட எடுத்துக்கிறதா இந்த அணுவோட பழக்கம். உங்களை பாக்குறதுக்கு உங்க இடத்துக்கே வர்றதுக்கு நான் தயார், அதுவும் இப்பவே. வரட்டுமா? ஏய், என்ன சொல்ற? நான் உங்க நக்கலக்கோட்டை ஜமீன்ல இருந்து தான் பேசுறேன்னு சொல்றேன். இப்ப சொல்லுங்க, உங்களை பாக்குறதுக்கு நான் உங்க அரண்மனைக்கு வரட்டுமா, இல்ல என்ன பாக்குறதுக்கு நீங்க இங்க வரீங்களா? நானே வரேன். அப்ப ஊர் எல்லையில நாம மீட் பண்ணுவோம். இல்ல விஜய், நீ உள்ள போய் தாத்தா இருக்காரான்னு பாத்துட்டு வா. நீங்களும் உள்ள வாங்க. இல்ல, நீ போயிட்டு வா. தாத்தா, ஹே விஜய். வா வா. யாரோட வந்த? நான் எங்க அப்பா கூட வந்தேன் தாத்தா. அப்பா எங்க? வெளியே இருக்காரு. நீங்களும் இருக்கீங்களா பாத்துட்டு வர சொன்னாரு. அப்படியா? இவனோட விளையாடிட்டு இரு. விஜய், ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ளார. இல்ல, இங்கே பேசலாம். பரவாயில்ல, வாங்கயா, வாங்க வாங்க வாங்க. ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? ஏன் இப்படி வெளியே நின்னுட்டீங்க? நீ ஸ்வேதா குட்டி, அவனை அழைச்சிட்டு போய் உள்ளார போய் விளையாடுங்க. போங்க போங்கண்ணா. வா. ஏய், நீங்க உட்காருங்க. நேரம் உள்ளே வந்துருக்கலாமே, அங்க நின்னீங்க பாவம். இல்ல சார், ராதா மேடத்துக்கு இன்னும் என் மேல இருந்த கோபம் குறையல. அதான் மேலும் அவங்கள சங்கடப்படுத்த வேணாம்னு வெளியே இருந்துட்டேன். அம்மா, ராதா மேடம் இல்லையா? இல்ல, முருகனை பார்க்க அவன் கிராமத்துக்கு போயிருக்கா. ஓ அப்படியா? நான் கூட முருகன் ராசாத்தி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். வள்ளியம்மா நிச்சயம் ஆயிட்டு கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கேன்னு வருத்தப்பட்டாங்க. நானும் அது விஷயமா உங்ககிட்ட பேசுறதா சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாம இந்த நாகராஜனோட ஆளுங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்றதா சொன்னாங்க. புரியுதுங்க, பொண்ணை பத்தவங்க படுற பதட்டத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாதுல்ல. ராதாவை பார்க்க வள்ளியம்மா இங்கே வந்தாங்க. அப்படியா? வள்ளியம்மாளுக்கு தெரியாம ராசாத்தியை பாக்குறதுக்கு முருகன் இந்த ஊருக்கு வந்துட்டு போயிருக்கான். அப்ப 2 ரவுடிங்க அவனை துரத்திட்டு வந்திருக்காங்க. அதை வள்ளியம்மா பாத்துருக்காங்க. பேச்சுக்கு துணையா இருக்கிறதுக்காக ராதா அவனை கிராமத்துக்கு போக சொன்னா, ராதாவுக்கே தெரியாம அவன் இங்கே வந்திருக்கிறான். அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு கிராமத்துக்கு போயிருக்கிறான் ராதா. ஓ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அது ஏன் கேக்குறீங்க? பெருமாள், நீங்க இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சார். யாரு? ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாரா? வாங்க வாங்க உள்ள வாங்க சார். என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? ராதா கூட வீட்டுல இல்ல? தெரியும் சார், முருகனை கூட்டிக்கிட்டு கிராமத்துல வந்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன இங்க வர சொல்லியிருந்தாங்க. ஓ, இன்னும் வரல போல இருக்கு. அப்ப இப்ப வந்துருவாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தாச்சு. தேவராஜனும் வந்திருக்கார் போல இருக்கு. வா போலாம். இவர் உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். Hello. How are you? குட், தேங்க்ஸ். வாங்க சார். வாங்க. சரிங்க சார், நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறேங்கிறீங்க? முருக ராசத்தை பத்தி ராதா கிட்ட பேசணுங்கிறீங்க. ராதா வந்திருக்கிற, இப்ப கிளம்புறேங்கிறீங்க.
பேசிட்டு போலாம், உட்காருங்க. வாங்கய்யா, நீங்களும் உட்காருங்க. வாங்க வாங்க. நீ வாம்மா ராதா. சொல்லுங்க மேடம். நான் இவனை பேச்சுக்கு காவலா கிராமத்திலே இருக்க சொல்லியிருந்தேன். ஆனா இவன் எனக்கே தெரியாம என்னென்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? தேவிக்கு நடந்த விபத்தால அதுக்கான பழி ஏன் மேல விழுந்ததுனால பேச்சிய கொல்ல வந்த அந்த 2 பேரை ஜெய்தா அனுப்பி இருக்கணும்னு ஜெய் பத்தின ரகசியங்களை கண்டுபிடிக்கவும் கிராமத்துக்கு வந்த அந்த 2 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்கவும் நான் சொன்ன வேலையை விட்டுட்டு சார் இங்க வந்து சிஐடி வேலை எல்லாம் பண்ணிருக்காரு. அப்படியா? சார் நீங்க ரொம்ப ஆச்சரியமா எல்லாம் கேட்காதீங்க. இவன் உள்ளுக்குள்ள நாம பெரிய சாகசம் பண்ணிட்டோன்னு பெருமைப்பட்டுக்க போறான். இதனால ஜெய்யோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்க போய் தப்பிச்சு வந்திருக்கான். வந்தது இவனாதான் இருக்குமோன்னு ராசாத்தி வீட்டுக்கு வந்த இவனை நாகராஜ் ஆளுங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்னோட கவலை என்னன்னா பேச்சுக்கு மறுபடியும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவனை கிராமத்துக்கே அனுப்பி வச்சேன். இப்ப இவனே பெரிய ஆபத்துல மாட்டிக்க இருந்திருக்கான். ஜெயோட ஆளுங்க கிட்ட மாட்டி இருந்தா இவனை அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? பேச்சுக்கு கூட பிறந்த உறவுன்னு இருக்கிறது இவன் மட்டும்தான். இவனுக்கு ஒண்ணுனா அந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஆனாலும் இவர் என்னென்ன சாகச வேலை பண்ணிருக்காருன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லு முருகா. சார், ஒரு நாள் ஜெய்க்கு தெரியாம அவன் வீட்டுல இருந்து அவனை ஃபாலோ பண்ணேன். ஆபத்துல மாட்டி தப்பிச்சு வந்திருந்தாலும் ரொம்ப வேல்யூபிளான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கான். அதுக்காக இவனை நான் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். முருகா, நான் இப்ப சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ உடனே களத்துல இறங்கிடக்கூடாது. நீ முக்கியமான 3 விஷயம் சொல்லியிருக்க. தங்கராஜ் செந்தில் கூட ஜெய் சண்டை போட்டுக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒரு ஆளை கட்டி போட்டுட்டு அங்க அவருக்கு காவலுக்கு ஆளை போட்டிருக்காங்கன்னா அந்த ஆள் யாரு? கிராமத்துக்கு வந்தது யாருன்னு எனக்கு தெரியாம இருந்த போது வந்ததுல ஒருத்தன் மாறிங்கிறத சொல்லி அவனை அடையாளமும் காட்டியிருக்கேன். எங்க ரெக்கார்ட்ஸ்ல அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவனை பத்தின முழு விவரமும் எனக்கு தெரிஞ்சிடும். அந்த மாறிக்கிட்ட இருந்து ஜெய்க்கு போன் வந்திருக்குன்னா முழுக்க முழுக்க இது ஜெய்யோட வேலைதாங்கிறது தெரிய வருது. முதல்ல மாறி அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவன் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஜெய்யையும் அரெஸ்ட் பண்ணணும். ஜெய் ஒரு ஆளை கட்டி போட்டிருந்ததா சொன்ன இடத்த நான் பார்க்கணும். சோ முருகனை நான் என் கூட கூட்டிட்டு போறேன். ஓகே சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். குற்றவாளிகளை சீக்கிரமா பிடிச்சிடலாம். அப்ப நான் கிளம்புறேன். சார், தங்கராஜ் செந்தில எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால அவங்கள பத்தின டீடைல்ஸ் வேணா நீங்க என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா உங்க உதவி தேவைப்படும் போது நான் உங்களை கூப்பிடுறேன். வரேன் சார். வரேன் மேடம். போலாமா? முருகா, சார் கூட உனக்கு வேலை முடிஞ்சதும் நீ ஊருக்கு போயிடணும். சரிக்கா. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததும் உன் கல்யாண வேலைகளை ஆரம்பிச்சிடலாம்.